போஸ்ட்ல இருந்து இப்ப கமலஹாசன் விலகிட்டாருன்னு சொல்லிட்டு அபிஷியலா ஒரு இப்ப அவரோட இடத்துக்கு யார் வந்தா நல்லா இருக்கும்? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. ஆனா இந்த கேள்விகளுக்கெல்லாம் நமக்கு அர்த்தம் தெரியாது. ஆனா இது எல்லாருக்கும் தெரிஞ்சு யாரு? மக்களுக்கு அவரோட இடத்துக்கு யார் வந்தா நல்லா இருக்கும், இல்ல அவரே வந்தா நல்லா இருக்குமா, அவர் இப்ப போயிட்டாரு, இதை குறிச்சு அவங்களோட மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்போமா? பிக் பாஸ்ல வந்து கமலஹாசன் வந்து விலகிட்டாரு சார். இப்போ அவர் இருந்த இடத்துல வந்து யார் வந்தா நல்லா இருக்கும், இல்ல அவரே பண்ணா நல்லா இருக்குமா? விஜய் சேதுபதி. ஏன்னா அவர் வந்து நல்லா ஹோஸ்ட் பண்ணுவான்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து சீசன் 8க்கு அவர் வந்தா நல்லா இருக்கும். போஸ்ட் வந்து இப்ப கமலஹாசன் வந்து விலகிட்டாரு. அவர் இருந்த இடத்துக்கு வந்து யார் வந்தா நல்லா இருக்கும், இல்ல அவரே பண்ணா நல்லா இருக்கும்? பிக் பாஸ் வந்ததுல இருந்து ஆம்பளைங்கள் கஷ்டப்படுற ஆம்பளைங்களுக்கு சரியான முறையில சாப்பாடு லேடிஸ் போட மாட்டாங்க. நாங்களே தான் கடலுக்கு போய் கஷ்டப்பட்டு வர எங்களுக்கு சரியான முறையில் சாப்பாடு போட மாட்டாங்க. என்னை பொறுத்தவரையிலும் கமல் போனதோட பிக் பாஸே பிரிக்கிறது இல்லதான் என்னோட கருத்து. தான் போஸ்ட்ல இருந்து இப்ப வந்து கமலஹாசன் வந்து விலகிட்டாரு. இப்ப வந்து அவர் விலகுறதால அவர் இருந்த இடத்துக்கு இப்ப யார் வந்தா நல்லா இருக்கும்? விஜய் சார் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். விஜய் சார் ஏன்னா வந்து கமல் சார் வந்து 7 சீசன்ஸ் ஹோஸ்ட் பண்ணிட்டாரு. அவருக்கு போனது உங்களுக்கு வருத்தமா இருக்கா? வருத்தமா இருக்குது. விஜய் சார் வந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மேம், பிக் பாஸ் வந்து இப்ப கமலஹாசன் வந்து விலகிட்டாரு. இப்ப அவர் இருந்த இடத்துக்கு யார் பண்ணா நல்லா இருக்கும், இல்ல அவரே பண்ணா நல்லா இருக்குமா? இதை குறிச்சு உங்களோட கருத்து என்ன மேம்? ஏன் மேம்? அவர் பண்ணதா நல்லா இருக்கு. ஏன்னா 7 சீசனா பண்ணிருக்காரு. இப்ப திடீர்னு வந்து பண்ணலன்னு சொல்லிட்டாரு. அதனால உங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கா? மேம், பிக் பாஸ் ஷோல இருந்து இப்ப கமலஹாசன் வந்து விலகிட்டாரு. இப்ப அவர் இருந்த இடத்துக்கு யார் வந்தா நல்லா இருக்கும், இல்ல அவரே பண்ணா நல்லா இருக்கும்? அவரே பண்ணா நல்லா இருக்கும். அவரே பண்ணா நல்லா இருக்குமா? ஏன் மேம்? நல்லா இருக்கா? ஏன்னா அவர் வந்து இப்ப திடீர்னு விலகிட்டு ஏதாவது ரொம்ப மிஸ் பண்றீங்களா? சரி, இப்ப அவர் போயிட்டாரு. அவர் இடத்துக்கு யார் மேம் வருவாங்க, இல்ல யார் உங்களுக்கு வரணும்ன்ற ஆசை? அவர் பண்ணா நல்லா இருக்காது. சூர்யாவை போடுங்க, இல்லன்னா சரத்குமாரை போடுங்க. ஏன் சார் அவர் பண்ணா? அவங்க கொஞ்சம் நல்லா இது பண்ணுவாங்க. இவரு அவ்வளோ இது இல்லை, உள்ளவே குழப்பம் பண்ணிடுவாரு. அவருக்கு வயசாயிடுச்சு. அடுத்தபடியாக இப்ப இளைஞர்கள்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா விஜய் கார்த்திக் நல்ல ஆர்ஜியாவா இருந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்தாருன்னா நல்லா சிறப்பா இருக்கும். இதை விட வந்து சோசியல் ஒர்க்கு மற்ற ஒர்க் எல்லாம் நல்லபடியா பண்றது வந்து விஜய் சேதுபதி வந்து இன்னும் அருமையா பண்ணுவாரு. இந்த 2 பேர்ல யாராச்சும் வந்து இந்த பிக் பாஸ் நடத்தினாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். அவரு வந்து நிறைய சம்பாதிச்சாரு, நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாரு. அதனால அவர் விலகிறது நல்லா இருக்காரு. அடுத்து கீழே இருக்கிற நடிகருக்கு கார்த்தி வந்து நல்லா சரி, அவர் வந்து உங்களுக்கு ஓகே. ஏன்னா விரும்பி பாப்பாங்கன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா ஒரு விஷயத்த வந்துட்டு எப்பவுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா கேட்கும் போதுதான் எல்லாருக்குமே பிடிக்கும். அவங்கலாம் வந்தாங்கன்னா கேட்கறது கரெக்டா இருக்கும். ஏன்னா பார்ஷாலிட்டி எதுவுமே அந்த இடத்துல பார்க்க முடியாம கரெக்டா எல்லாருமே ஈக்குவலா அந்த இடத்துல தேங்க்யூ. இப்ப வந்து கமலஹாசன் வந்து இறங்கிட்டாங்க. அவங்க இருக்க இடத்துல இப்ப யாரு வந்தா நல்லா இருக்கும், இல்ல கமலஹாசனே தொடர்ந்து பண்ணா நல்லா இருக்கும்? இதை குறிச்சு ஏமா ரஜினி வந்தா நல்லா இருக்கும்? அவர் கொஞ்சம் புகழ் வாங்கினாரு, மக்கள் இதுல இருக்கு, ஆன்மீக இருக்கிறார். சரி, அவர் வந்து நல்லா பண்ணுவாருன்னு சொல்றீங்களா? ஏழைகளை பத்தி தெரியும் அவருக்கு. அடிப்பட்ட வந்துடுறாரு. எனக்கு அந்த கேள்விக்கு பதில் சொல்றதோட எனக்கு அந்த ஷோன்றது நடக்காம இருந்தா நல்லா இருக்கும். சரிங்க, ஏன் அப்படி சொல்றீங்க? அது வந்து என்ன சொல்றது, இப்ப வருங்கால பசங்க வந்து அது வந்து தப்பா, அது ஒரு ப்ரோக்ராம் மாதிரி இல்ல பாக்குறதுக்கு. அதுல நல்லதுன்றதும் எடுத்துக்கலாம், ஒரு லைஃப்ல நடக்கிறதா அது எல்லாருக்கும் ரொம்ப புரிதலா இல்ல, அது ஒரு மாதிரியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அத கமல் வந்து ஒரு நேக்கா ஒரு நடத்திட்டு போற அந்த விதம் வந்து அந்த ப்ரோக்ராம் அடுத்த நிலைக்கு கொண்டு போறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்கு. அது என்ன சொல்லலாம். அப்போ வந்து கமல் சரி இந்த ஷோவை தொடர்ந்து ஹோஸ்ட் பண்ணினா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரொம்ப நேக்கா அது டேக்கிள் பண்றாரு. எதனா தவறா இருந்தா கூட அது தவறு இல்லாத மாதிரி ஒரு பாலிஷா அந்த ஷோவை வந்து ஒரு கண்டிப்போட ஒரு கண்ணியத்தோட நடத்துற விதம் வந்து நல்லா இருக்கும். அப்ப அவரே பண்ணிருந்தா நல்லா இருக்கும்.
அவரே வரணும். நான் பார்த்த வரைக்கும் அவர் பண்ணிட்டு நான் கடைசிக்கு பார்த்து அதுக்கப்புறம் பிக் பாஸ்வே வரக்கூடாது. மேம் பிக் பாஸ் ஷோல இருந்து இப்ப கமலஹாசன் வந்து விலகிட்டாரு. அவர் இருந்த இடத்துல இப்ப யார் வந்தா நல்லா இருக்கும் இல்ல அவரே பண்ணா நல்லா இருக்கும்? கமல்ஹாசன் வேணா எஸ்டிஆர் வந்தா நல்லா இருக்கும். ஏன் மேம் எஸ்டிஆர்னு சொல்றீங்க? பிகாஸ் அவர் கரெக்டா பேசுறாரு. கமல்ஹாசன் வந்து எந்த பாயிண்டையும் நோட் பண்ணி அவர் சொல்ல மாட்டாரு. ஆனா எஸ்டிஆர் வந்து கரெக்டா பேசுறதுனால அவர் வந்தா நல்லா இருக்கும். தமிழ் சார் வந்து ஒரு அரசியல் அதுல ஈடுபடுத்துறாரு. எஸ்டிஆர் வந்து நார்மலா பேசுறாரு. அவர் பர்சனல் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இதுல யூஸ் பண்ணிக்கிறார். பட் எஸ்டிஆர் அப்படி கிடையாது. அவர் விளையாட்டா ஜாலியா பேசுறதுனால அவர் வந்தா நல்லா இருக்கும். இப்ப கமலஹாசன் வந்து விலகிட்டாரு. அவர் இருந்த இடத்துக்கு இப்ப யார் வந்தா நல்லா இருக்கும் இல்ல சரத்குமார்? ஏன் மேம் சரத்குமார்னு சொல்றீங்க? நல்லா இருக்கும். இப்போதைக்கு அவர் வந்ததுதான் நல்லா இருக்கும். அப்படி சரத்குமார் வந்தா இந்த ஷோ வந்து நல்லா ஹோஸ்ட் பண்ணுவாங்க. நல்லாதான் இருக்கும். இப்ப வந்து கமல் சார் வந்து விலகிட்டாரு. இதை குறிச்சு உங்களுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு? ஒன்றும் வருத்தம் கிடையாது. அவரும் காசு வாங்கி என்ன பண்ணாரு, இவரும் காசு வாங்கி என்ன பண்ண போறாரு. இதெல்லாம் வருத்தம்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க ஷோ பண்றாங்க அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. வருத்தம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இருக்கிறது சொல்றேன். சரிங்க. வருத்தமா யார் பண்ணாலும் வருத்தம் கிடையாது. யார் பண்ணாலும் உட்காந்து பார்த்து வேலை என்னன்னு அவ்வளவுதான். இப்ப கமலஹாசன் வந்து விளையாட்டாங்க. அவர் இருந்த இடத்துல இப்ப யார் வந்து நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஏன் விஜய் சேதுபதி? இப்ப கமலஹாசன் வந்து விலகிட்டாரு. அவர் இருந்த இடத்துக்கு இப்ப யார் வந்தா நல்லா இருக்கும் இல்ல அவரே பண்ணா நல்லா இருக்கும்? கமல்ஹாசன் இருந்தாலும் நல்லா இருக்கும். சிம்முனா ஏன்டா சிம்முன்னு கேக்குறாங்க. அவர் நல்லா பேசுவாரு. காமெடியாவே இல்ல. அவர் கலாச்சாரத்துல கூட தெரியும் யார் யாரு எப்படி பேசுவாங்க. அவங்க பண்ண ஷோ நல்லா ஹோஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. சும்மா தேவையில்லாத மக்கள் எல்லாம் உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணி உள்ள என்ன நடக்குதுன்னு உட்காந்து பார்த்துட்டு இது ஒரு வேலையை தேவையே கிடையாது. அவங்க வேலையை பார்ப்பாங்க, வேற ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் நல்லது. சும்மா கமல் வந்தாரு உட்காந்து பார்த்துட்டு எதுக்கு தேவையில்லாத நிறைய பேர் அப்படிதான் ரூம் உள்ள என்னென்ன நடக்குது, என்ன இது தேவையா, இது மக்களுக்கு தேவையில்லாதது நல்லா தேவையானது நிறைய இருக்கு. ஏதாவது பொதுவா எதுனா பண்ண சொல்லுங்க. கமல் சாரியே நல்லா நிறைய பேர் பார்ப்பாங்க. அதை விட்டுட்டு இது ஒரு ரூம்ல நடக்கிறது எல்லாத்தையும் போட்டுட்டு சண்டை போட்டுட்டு அதை விட நிறைய அறிவுரைலாம் இருக்கு. அதெல்லாம் ஏதாவது ஒரு நல்லதா செய்ய சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.